இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னன்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்னைக்கு ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அந்த கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் வேர்ல்ட் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்காங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்த படத்தை ட்ரீம் வேர்ல்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு நான் சைத்தன்யா அவர்கள், அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள், ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், கருணாகரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்ததுக்கு அண்ட் இதை திரு ஏஆர் சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்திரமண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட், லவ் ஃபிலிம்க்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது. அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நரேன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர February 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட்பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா, ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை, ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னைனா எவ்வளோ ஸ்பெஷல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சென்னை, ஸோ மச் ஆஃப் சென்னை இஸ் இன் மை ரூட்ஸ். ஸோ நம்ம படம் தண்டே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். And Karthi sir, thank you so much for being here today and bringing so much warmth to this event and present in launching our trailer. Like Pallavi said, Mayalagan, Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long, I went to the theater, came out with tears in my eyes,
and human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Pathiveeran till Satyam Sundaram sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பாரு, நீங்கள் சென்னை போறியா, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ, ஐ கால் கார்த்தி. ஸோ ரியலி யூ ஆர் லைக் அ ஃபேமிலி நேம் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் அப்படியே வெங்கட் பிரபு சார், so happy to see you here today. In a way, you're the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. Customer, but seriously, Hyderabad one day and convince Panni, you considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro, follow all your work. So happy that you're here with us today. இந்த தண்டேல் ஜேர்னி எனக்கு ஃபர்ஸ்ட் சந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆகினேன். எதுக்குன்னா, திஸ் சோ மச் ஸ்பேன் இன் திஸ் ஃபில்ம். ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் ஒரு 1.5 2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் ஆஸ் அன் ஆக்டர் வாஸ் வெரி எக்ஸைட்டட். யூனோ, எனி ஆக்டர் வில் சார்ட் ஆஃப் கிரேவ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனர் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் தேர் ஜேர்னி இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். இட் இஸ் ஸோ இன்க்ரெடிபிள் அண்ட் ஸோ இன்ஸ்பைரிங். And as an actor, I feel blessed that the director Chandu has brought the script to me, trusted me. So I really feel blessed. Very rarely in the opportunities for an actor to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And in the Marvel stories, definitely நம்ம ஆடியன்ஸ்க்கு கூட்டின்னு போகணும்னா அந்த எஃபர்ட், அந்த இன்ஸ்பிரேஷனோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். So they are my real heroes, the Tandels from Srikakulam. And like to thank Arvind Garu after that. Arvind Garu and Bunny Vasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the padat release ku appuram enku oru actor oru direction, and oru positive ana direction and the padam enku kaatichu. And update, I'm hoping and I believe that Tandel will give me another positive direction after the release. Thank you so much, Arvind Garu. And the rock star of this film, Sirisa Solno Devi, really, every love story needs a blockbuster album. And from the second Bujitali has released, it has changed the complete way people look at Tandel. After Bujitali, Namo Namah Shivaya, and then Hailaso Hailasa, every song has been a chartbuster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Sets ku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're a fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You compliment the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you in Love Story. And now again in Tandel. Really wishing you all the best. Always, always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand irukku. Definitely the content richer irukum, content kandipa nalla irukum. So I feel really confident that நீங்க எங்க சென்னை ஆடியன்ஸ்க்கு நம்ம ஃபிலிம் ப்ரெசென்ட் பண்றீங்க and distribute பண்றீங்க. அப்படியே we've discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க on screen. நான் வெற்றி சார் படம் எல்லாம் பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but
you've contributed so much to this film and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. And Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Tandel is releasing. Looking forward to all of you going to the theaters, watching it and liking it. Thank you. ஹலோ, நான் இங்கே நின்று பேசிட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க வந்திருக்கிற மீடியா அண்ட் பிரஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தந்தையோட படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து இவ்வளவு அழகான ஒரு லவ் ஸ்டோரியா மாத்தி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னி வந்து அப்ப இருந்து ஆரம்பிச்சு இப்ப கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அதை வந்து இவ்வளவு அழகா எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்துகாருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தா கூட இவர் கொடுத்திருக்காரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much. சரி, அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளவு அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பத்தி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தெலுங்கு ஐ ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜிதலியா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஹெலசா இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் தி சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டா போகுது, இவர் நம்ம டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணா இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சே சொல்லிக்காம இப்பவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். So I'll be very blessed to have you, sir. Thank you so much. And இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். வர எல்லா கெஸ்டும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்றது, எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் பானு காரு அண்ட் அது கூட சேர்ந்து நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஒரு 1.5 yearsல இருக்கும்போது படத்தோட சேர்ந்து நம்ம என்னதான் க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.